நெடியோன் வணக்கம். இன்று நாம் சென்று கொண்டிருக்கும் இடம், அதாவது தமிழ் மொழி ஆய்வுகளில் மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கும் ராபர்ட் கால்டுவெல் வாழ்ந்து மறைந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். திருச்செந்தூரிலிருந்து இந்த இடமானது கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. உவகை மற்றும் திசைன் விலைக்கு நடுவே அமைந்துள்ளது. ஓரளவுக்கு கடற்கரை பக்கத்துல உள்ள இடம் தான். இந்த இடத்துல தான் அவர் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் வாழ்ந்து இறந்திருக்கின்றார். இந்த ஊரில் ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார். 15க்கும் மேற்பட்ட ஆங்கில நூல்களையும், அதே போன்று தமிழில் 4 நூல்களையும் எழுதியுள்ளார். இவர் வந்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, கிறிஸ்தவ மத பிரச்சாரத்துக்காகத்தான் ஆங்கிலேயர்கள் இவர்களை அழைத்து வந்தார்கள். அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். ஆனால் இங்கு வந்த பிறகு இவர் தமிழ் மீது ஒரு காதல் கொண்டு, ஆர்வம் கொண்டு தமிழ் மொழியை கற்று, அதே போன்று இவர் ஏராளமான நூல்களையும் எழுதியிருக்கின்றார். எழுதிய நூல்களில் மிக முக்கியமான நூல் ஆங்கிலத்தில் எழுதியுள்ள A Grammar of the South Indian or Dravidian Family of the Languages என்ற நூல் இன்றும் பல்வேறு ஆய்வாளர்களுக்கு மிக முக்கியமான ஆய்வு பணிகளை செய்வதற்கு இவருக்கு முன்பு எலிஸ் என்பவர், அதாவது பிரான்சிஸ் ஒயிட் எலிஸ் என்பவர் 1814 த சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் என்ற மொழி பற்றிய ஆய்வு நூலை எழுதியிருந்தாலும், இவர் அதில் ஆழ்ந்து திராவிடியன் என்ற சொல்லை பயன்படுத்தியவர். அதே போன்று அந்த நூல் ஆய்வுகளை மேலும் எடுத்து சென்று நூலை வெளியிட்டிருக்கின்றார். அதே போன்று இவர் எழுதிய மேலும் ஒரு முக்கியமான நூல் A Political and General ஹிஸ்டரி ஆஃப் த திருநெல்வேலி, அதாவது இந்த நூலை எழுதியுள்ளார். 1889 இந்த நூல் ஆங்கிலேயர்களால், அதாவது மதராஸ் அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. தொல்லியல், அதே போன்று கல்வெட்டுக்கள், இலக்கியம், அதே ஐரோப்பியர்களின் ஆவணங்களில் இருந்து அந்த நூலை எழுதியிருக்கின்றார். அது திருநெல்வேலி மாவட்டத்தில், அன்று திருநெல்வேலி மாவட்டமானது தென்காசி, இன்றைய திருநெல்வேலி, தூத்துக்குடி என்று 3 மாவட்டங்களையும் உள்ளடக்கியது. அதே போன்று சாத்தூர் வரை உள்ள பகுதியும் உள்ளடக்கியதாக காணப்பட்டது. அந்த பகுதியின் உள்ள முக்கியமான வரலாற்று ஆவணங்களை ஆய்வு செய்து இந்த நூலை அவர் எழுதியிருக்கின்றார். இன்றும் திருநெல்வேலி ஆய்வுகளை மேற்கொள்பவர்களுக்கு இந்த நூல் தான் மிக முக்கியமான ஒரு நூலாக காணப்படுகின்றது. ஏனெனில் ஆவணமாக இன்று பல இடங்களில் பல அழிந்து போயிருந்தாலும் அந்த நூல்களில் தான் பல ஆவணங்களை தொகுத்து ஒரு ஆவணமாக இன்று நமக்கு கிடைக்கின்றது. மேலதிக ஆவணங்களை தேடுபவர்கள் இந்த நூல் தான் மிக முக்கியமான ஒரு நூலாக எடுத்து ஆய்வுகளை மேற்கொள்கிறார்கள். இன்று அந்த இடத்துலதான் அவர் வாழ்ந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் இங்குதான் வாழ்ந்து மறைந்துள்ளார். 24 வயதில் தென் ஆசியாவுக்கு வந்தவர், இந்திய பகுதிகளுக்கு வந்தவர். தமிழக இந்த இடையான்குடியிலேயே வாழ்க்கையை கழித்து இங்கேயே தங்கி இங்கேயே இறந்து விட்டார். அவரின் கல்லறையும் இங்குதான் காணப்படுகின்றது. அந்த இடத்துலதான் நாம் நின்றுகிட்டு இருக்கோம். இடையான்குடி கிராமம் தமிழக வரலாற்றில், இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான திராவிட இயக்க, அந்த திராவிடம் என்ற சொல் பதத்தை பயன்படுத்தும் இயக்க அரசியலுக்கு மிக முக்கியமான இடத்தை தந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இதுதான் அவருடைய சிலை. அந்த தங்க நிறத்தில் காணப்படும் அவர் சிலை இங்கு காணப்படுகின்றது. இங்குதான் அவர் வாழ்ந்திருக்கின்றார். இதற்கு முன்பு, அதாவது தென் பகுதியில் காணப்படும் சிறிய இந்த கட்டடத்தை ஒட்டிய பகுதியில் காணப்படும் சிறிய தேவாலயத்தில் தான் அந்த மத பிரச்சாரத்தை, மத பணியை அவர் செய்திருக்கின்றார். அதே போன்று நாடார் வாழ்விலும் மிக முக்கியமான விளிமியங்களை உள்ளடக்கி ஒரு நூல் ஒன்றை எழுதியுள்ளார். அவர்கள் அதிகமாக, அதாவது கிறிஸ்தவத்தை தழுவியதற்கு மிக முக்கியமான ஒரு நூலையும் இவர்தான் எழுதியிருக்கின்றார். அந்த பணியிலும் ஈடுபட்டிருக்கின்றார். இன்று ஒரு கலை கூடமும் காணப்படுகின்றது அந்த இடத்தில். இந்த வளாகம் மிக பெரியதாக காணப்படுகின்றது. இங்கிருந்துதான் அந்த மத பணியை செய்துள்ளார். பசுமை போர்த்திய பகுதியாக காணப்படுகிறது. இதுதான் அந்த தேவாலயம், சர்ச். இன்று மூடிய நிலையில் காணப்படுகின்றது. அன்று அவர் மதப்பணி செய்ததாக நம்பப்படுகின்றது. இந்த இடத்தில்தான் தமிழக அரசு மிகப்பெரிய அளவில் நிதியை ஒதுக்கியுள்ளது இந்த பகுதியை புதுப்பிப்பதற்காக. இன்று புதுப்பிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. நான் அங்கே சென்ற பொழுது அந்த பணிகள் நடைபெற்று வந்ததன் காரணமாக எல்லாத்தையும் மூடி வச்சிருந்தாங்க. உள்ள போய் பார்க்க முடியல. ஒரு மாலை வேளையில் சென்றிருந்தேன். ஆகவே உள்ள போய் உங்களுக்கு காணொலி எடுத்து நான் காட்ட முடியவில்லை. அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத. ஆனால் திராவிடம் என்ற சொல் பதமானது இன்று ஒரு தீண்டத்தகாத சொல் பதமாக தமிழ் தேசியவாதிகளால் முன்னெடுக்கப்படுகின்றது. 2008, 2009 பிறகு
ஈழப்போரில் தமிழர்கள் ஏராளமாக இலங்கையில் கொல்லப்பட்டதன் காரணமாக அந்த சொல் பதமானது தமிழ் தேசியவாதிகளால் முன்னெடுக்கப்படும் பொழுது இந்த திராவிட அரசியல், அதாவது திராவிடமும் திராவிட அரசியலும் தமிழகத்தில் விஜயநகர ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக உள்ளவர்களால் அவர்களின் நலனுக்காக, சுயநலனுக்காக எடுக்கப்பட்ட ஒரு அரசியல் முன்னெடுப்புகளாக தமிழ் தேசியவாதிகளால் வாதிடப்படுகின்றது. ஆகவே அந்த சொல் பதம் 2010க்கு பிறகு மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்தித்து வருகின்றது. அந்த வகையில் இவர் பயன்படுத்திய அந்த சொல் பதம் இன்றும் தமிழர்களின் வாழ்வில் பின்னி பிணைந்து காணப்படுகின்றது. நல்ல வகையிலோ அல்லது இந்த சொல் பதம் எந்த வகையில் பயன்படுத்தப்பட்டது என்று மிகப்பெரிய விவாதத்தை தோற்றுவித்திருந்தாலும் மொழியியல் ஆய்வுகளில் மிக முக்கியமான இடத்தை வகித்து வருகின்றது. என்றும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துலதான் நாம் நின்றுகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இந்த பின்னாடி காணப்படுற இந்த வீட்டுலதான் அவர் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் வாழ்ந்துள்ளார். அவர் சமய பணியை செய்வதற்கு வந்திருந்தாலும் தமிழ் மீது உள்ள ஒரு ஆர்வம், காதலின் காரணமாக மொழி ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றார். மிகப்பெரிய மொழி ஆய்வுகளை, அன்று உள்ள காலகட்டத்தில் அது மிகப்பெரிய மொழி ஆய்வுகள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் தொடர்ச்சியாகத்தான் மிகப்பெரிய ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் அவர்களின் ஆய்வுகளில் மிக ஒரு அதாவது சில சர்ச்சைக்குரிய விடயங்களும் காணப்படுகின்றன. அதாவது ஆரியத்தை ஒரு உயர்ந்த இடத்தில் அவர் இங்கிலாந்தில் இருந்து வந்த காரணத்தால் ஒரு வெள்ளைத்தோல் கொண்ட ஒரு மனிதராக இருப்பதாலும் இவர் என்ன நினைத்தார் எனில் ஆரியம் சற்று உயர்ந்தது திராவிடத்தை விட என்று அவர் நூல்களில் பல இடங்களிலும் எடுத்து காட்டப்படுகின்றன. அது சர்ச்சைக்குரிய விடயமாக பல ஆய்வாளர்களால் குறிப்பிடப்படுகின்றது. அதே போன்று இறுதியில் தமிழ் தேசியவாதிகளால் இவகை திராவிடம் என்ற சொல் பதமும் இன்று சர்ச்சைக்குரிய விடயமாக எடுத்துரைக்கப்படுகின்றது. இதுதான் அங்க உள்ள ஆர்ச், அதாவது நுழைவு வாயில், அவர் வாழ்ந்து மறைந்த வீட்டில் உள்ள நுழைவு வாயிலாக இருக்கின்றது. அந்த இடத்தில்தான் இன்று இடையான்குடியில் மிகப்பெரிய அளவில் அந்த அதாவது பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த வளாகம் மிகப்பெரிய அளவில் மிக அமைதியான ஒரு இடமாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த இடத்திலிருந்து அவர் ஆய்வுகளை மேற்கொண்டார் என்று இன்னைக்கும் இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்குன்னா நீங்க பாத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்பு மிக அமைதியான இடமாக இருந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த இடத்தில் அவர் நீண்ட நாட்கள் தங்கி இருந்திருக்கின்றார். இங்கேயே அவர் வாழ்வில் இறுதி கட்டத்தையும் கழித்திருக்கின்றார். இங்கேயே இறந்து விட்டிருக்கின்றார். இங்கேயே அவருக்கான சமாதியும் எழுப்பப்பட்டிருக்கின்றது. நான் அன்னைக்கு போகும்போது எல்லாமே மூடி இருந்துச்சு. ஏன்னா அந்த பணிகள் நடைபெற்ற காரணமாக மீண்டும் ஒரு முறை அங்கு செல்லும் பொழுது அதனுடைய சிலை மிக தெளிவாக தெரியுது. பாத்தீங்களா? மீண்டும் ஒரு முறை அங்கே செல்லும் பொழுது உள்ளே போய், அதாவது இதுக்குள்ள போய் ஒரு காணொளி எடுத்து உங்களுக்கு நான் காண்பிக்கின்றேன். நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. இந்த காணொளி இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.